ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பிகினராக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சினா என்ன எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்ட்லாம் இருக்குது, என்ன பேட்டர்ன், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாம் ஓகே. ஒரு புக் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன விஷயம் பண்ணியிருக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ணுற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள் சரியா தப்பா, எக்ஸாமில் வருமா வரதா, இந்த குழப்பம் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சியோட சிலபஸ். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சிலபஸை ஃபிங்கர் டிப்பில் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் டைரெக்டாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இன்டைரக்டாக லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் படிக்கிற விஷயங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா யூபிஎஸ்சியோட சிலபஸை ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் நமக்கு இன்னும் ஈஸியாக வந்திருக்கும். இந்த வீடியோவில் இந்த சிலபஸ் எப்படி படிக்கலாம், ஒரு ஸ்டோரி பேஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிற ரூமில் சிலபஸை ஃபுல்லாக படித்து பார்க்காம எழுதி பார்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இதோட பலன் நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, பார்க்கலாம். அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித் ஷார்ட் டைம் பீரியடில் எல்லாமே முடிக்கலாம். கிளாஸஸ், நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்ப்போம். ஓகே, யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூபிஎஸ்சி பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இதை கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ப்ரிலிம்ஸ் தனியாக, மெயின்ஸ் தனியாக பிரிக்கவே முடியாது. எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம் சிலபஸ். ஸோ ப்ரிலிம் சிலபஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். மொத்தம் உங்களுக்கு 7 லைன்ஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிசார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சிலபஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, மெயின் சிலபஸும் லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இன்னும் பெட்டராக நம்ம கொண்டு போக முடியும். ஓகேவா? ப்ரிலிம் சிலபஸ் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஐஎன்எம் முடிஞ்சு போச்சு. பாலிட்டி இருக்கா, கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ் எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்களா, இந்த விஷயம் இன்னும் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, அப்போது சிலபஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த மெயின்ஸ் பேப்பரும் முழுமையாக நீங்கள் பார்த்துருக்கணும். ரைட்? சரி, பார்த்துடலாம். பாருங்கள், GS1, GS2, GS3, GS4 ப்ளஸ் ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல் நீங்கள் எதை படிக்க போகிறீங்களோ அதுக்கான சிலபஸு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த 4 GS பேப்பர். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, ஐஆர், சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமி, எத்திக்ஸ், ஆப்டிடியூட், இந்த எல்லா விஷயங்களுமே சிலபஸ் எப்படி படிக்கலாம், ஒரு பேப்பரும் ஒரு ஸ்டோரி பேஸ்டாக நல்லா டீகோட் பண்ணி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? திரும்ப நான் சொல்கிறேன், சிலபஸ் படிக்கணுமா அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நம்ம படிக்கிற விஷயம் போகிற இடம் கிளியராக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ GS 1 to 4 கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். GS1 இதில் மொத்தமாக உங்களுக்கு 12 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸு ஆர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்தியன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பின்னாக்கா உண்டு. ஏன்ஷியன்ட்டில் கல்ச்சர் மட்டும் கவர் ஆகும், ப்ளஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அடுத்தது சொசைட்டி, லாஸ்ட்டாக ஜியோகிரஃபி. ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் GS1 கவர் ஆகும். ரைட்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சிலபஸை ஃபுல்லாக பார்த்து படிங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி படித்து முடிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிற விஷயங்களை திரும்ப சொல்லி பாருங்கள். ஒரு ஃப்ளோவில் ஒரு 3 டைம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். எப்போ நீங்கள் புக் எடுத்தாலும் இந்த டாபிக் இங்கே தான் கவர் ஆகுது, ஈஸியாக புரியும். ரைட்? ஒரு பேப்பர் படிக்கும் போதும் இந்த டாபிக் சிலபஸில் கவர் ஆகுதா இல்லையா உங்களுக்கு தெரிய வரணும். ஓகே, ரைட், பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பிடிக்கலாம் இந்தியன் கல்ச்சர். ஸோ வேர்ல்டு கிடையாது, இந்தியன் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சரில் பாருங்கள், LAA இப்படி படிச்சுக்கணும். லா, ரைட்டா? லிட்ரேச்சர், ஆர்ட் ஃபார்ம்ஸ், ஆர்கிடெக்சர் முடிஞ்சு போச்சு. எங்கேருந்து படிக்கணும்? ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் பின்னாக்க படிக்க போகிறீங்க. அப்படின்னா என்ன விஷயம்? ஏன்ஷியன்ட் படிக்கணும், மிடிவல் படிக்கணும், மாடர்ன் படிக்கணும். சிலபஸ் ஃபஸ்ட் டாபிக் என்ன? லா படிக்க போகிறீங்க. என்ன லா படிக்க போகிறீங்க? லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ஆர்ட் ஃபார்ம்ஸு, ஏன்ஷியன்ட் டு மிடிவல் முடிச்சாச்சு. சாரி, ஏன்ஷியன்ட் டு மாடர்ன். ரைட்? இந்த டாபிக் ஓவர் ஆகிடுச்சு. சிலபஸில் ஃபஸ்ட் டாபிக். செகண்ட் டாப்பிக்கு இது வரைக்கும் நான் பின்னாக்க பிரிச்சுக்கிறேன். ரைட்? என்ன அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு பின்னாக்க ஆரம்பிக்கணும். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பின்னாக்க ஆரம்பிக்க போகிறீங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த பாயிண்ட்டை பாருங்கள். மிடில் ஆஃப் 18th century. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா 1750s நீங்கள் ஆரம்பித்தாலே போதுமானது தான். இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சர் வரும் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு கரெக்டாக பின்னாக்கா இருக்கும். ரைட்டா? அன்டில் ப்ரெசன்ட் அப்படின்ற விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1750s இருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் படிக்க போகிறீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க,
மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நாங்கள் வரணும். என்ன போயிட்டு இருந்தது? இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லையா? ஸோ இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் உள்ளே வருது அப்படின்னா அதில் எங்கெல்லாம் வந்து இப்போ நகை பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் வந்து இப்போ நகை பண்ணாங்க, என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? சரி, இண்டிபெண்டன்ஸ் வந்து இப்போ நகை வாங்கியாச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவை என்ன மாதிரி கட்டமைச்சாங்க? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன். புரியுதா? ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா மிடில் ஆஃப் 18th century அங்கேருந்து படிக்க போகிறீங்க. அங்கேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா உள்ள இண்டிபெண்டன்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் உள்ள வந்து இப்போ நகை வரும். ஸ்ட்ரகிள் வரும்போது எங்கே வந்து இப்போ நகை பண்ணாங்க, எப்படி வந்து இப்போ நகை பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் உள்ளே வந்து இப்போ நகை இருந்தாங்க, என்ன ஈவெண்ட்லாம் சம்பவங்கள்லாம் வந்து இப்போ நகை பண்ணாங்க, என்ன கான்ட்ரிபியூஷன், என்ன கான்ட்ரிபியூட்டர்ஸ், இதை வந்து படிக்க போகிறீங்க. என்ன, எங்கே, எப்போது. இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த விஷயம் அடுத்த பாயிண்ட். முடிஞ்சுதா? ஸோ கல்ச்சர், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ். ரைட், இது வந்து இப்போ ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உள்ள வந்து இப்போ நகை வரணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது இவர் இல்லாமல் நான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்க முடியாது. யார்? வேர்ல்டு வார் இல்லையா? ஓகே, சண்டைங்க. சண்டை எதுக்குங்க வரும்? பொருளை வந்து இப்போ அடித்து பிடுங்கணும், இடத்த அடித்து பிடுங்கணும், பேசி ஏன்னா வந்து இப்போ நகை பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் வேர்ல்டு வார் வந்து இப்போ நகை வரும். ரைட்டா? நீங்கள் வந்து பாருங்கள், வேர்ல்டு வார் சுற்றி மேக் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு விஷயம், தொழில் போட்டி, பொருளுக்காக அடிச்சுக்கிறாங்க. அடுத்தது ரீட்ரால் ஆஃப் நேஷனல் பவுண்ட்ரிஸ் இல்லையா? நேஷனல் பவுண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, மாற்றி வந்து இப்போ அமைக்கிறாங்க. இடத்த பிடிக்கிறது, காலனைசேஷன். ஒன்று, இடத்த விட்டு வெளியே வர்றது, டீகாலனைசேஷன். புரியுதா? இப்போ சண்டை இந்த வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரீடால் பண்ணுறது, காலனைசேஷன், டீகாலனைசேஷன். ரைட்? ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போ நகை படிங்க. சண்டை எதுக்காக வரும்? தொழில் போட்டிக்காக வரும், இடத்த பிடிக்கிறதுக்காக வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு சண்டைன்னு வருது அப்படின்னா சமாதானம் வந்து இப்போ நகை பண்ணுவாங்க. ரைட்டா? யாருங்க பண்ணுவாங்க? ஃபிலாசபி வந்து இப்போ நகை பேசுவாங்க. தத்துவங்கள், கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம், இதோட தாக்கம் எந்த அளவுக்கு சொசைட்டியில் வந்து இப்போ இருந்தது. இது வேர்ல்டு லெவலில். இதுவே இந்தியா லெவலில் என்ன வந்து இப்போ இருந்தது சொசைட்டி. முடிஞ்சுதா? ரைட், அப்படியே நெக்ஸ்ட் வந்து இப்போ நகை வருவோம். சொசைட்டியில் பாருங்கள் யாரெல்லாம் இருப்பாங்க? மொத்தம் 4 பாயிண்ட்டு தான். ஒன்று உமன். ரைட்டு, உமன். அடுத்தது பாப்புலேஷன், பாவர்ட்டி, நெக்ஸ்ட் ஆர்பனைசேஷன். எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா உமன் அவங்களுக்கான பிரச்சனை, பாப்புலேஷன் அவங்களுக்கான பிரச்சனை, பாவர்ட்டி அதுக்கான பிரச்சனை, ஆர்பனைசேஷன் அதுக்கான பிரச்சனை, சொசைட்டி இந்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இதில் இந்தியாவோட செக்குலரிசம், ரீஜனல் என்ன பிரச்சனை வந்து இப்போ நகை போயிட்டுருக்கு, அண்ட் கம்யூனலிசம் நீங்கள் வந்து இப்போ நகை பார்க்க போகிறீங்க. புரியுதா? இதான் உங்களுக்கு சொசைட்டிக்கான பிரச்சனை. 4 பாயிண்ட் தான். உமன், பாப்புலேஷன், பாவர்ட்டி, ஆர்பனைசேஷன். முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் ஜியாகிரஃபி. ஏன்னா ஒரு சண்டை போட்டிருக்கோம், சொசைட்டி வந்து இப்போ போயிருக்கு. சண்டை எங்கேருந்துங்க வருது? நிலம் எங்கே வரும்? ஜியாகிரஃபியில் வந்து இப்போ வரும், லேண்டு இல்லையா? ஸோ ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லும் போது ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ரிசோர்ஸ் 3மே வந்து இப்போ படிக்கணும். எங்கே படிக்கணும்? நம்ம இந்தியா வந்து இப்போ படிக்கணும், வேர்ல்டு வந்து இப்போ படிக்கணும். கிளியர்? அடுத்த விஷயம் டிசாஸ்டர். சண்டை போட்டாங்க அப்படின்னா டிசாஸ்டர் வந்து இப்போ போயிருக்கும் தாறுமாறாக. அப்போ எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணணும். சைக்ளோன், சுனாமி, எர்த்குவேக், வல்கோனிக் எக்ஸெட்ரா எல்லா டிசாஸ்டரும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த வார்த்தைகள் ரொம்ப வந்து இப்போ முக்கியம். புரியுதா? இதுதான் உங்களுக்கான GS 1க்கான சிலபஸ். புரிஞ்சுக்கணும் வந்து நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்? டக்குன்னு ஸ்பீடாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ இன்னும் ஈஸியாக வந்து இப்போ புரியும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டக்குன்னு வந்து இப்போ முடிச்சிடலாம். ஓகே, ரைட், பார்த்துலாமா? UPSC GS 1 ஃபஸ்ட் விஷயம் இந்தியன் கல்ச்சர் மொத்தமாக லா வந்து படிக்க போகிறோம். லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸ் எங்கேருந்து படிக்கணும்? ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் வந்து இப்போ படிக்க போகிறோம். ரைட், முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. எங்கே ஆரம்பிக்க போகிறோம்? மிடில் ஆஃப் 18th century அங்கே ஆரம்பிச்சு 50s ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படின்னா அதில் சில ஈவெண்ட் நடந்திருக்கும், சில பர்சனாலிட்டிஸ், சில சம்பவங்கள், யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து இப்போ பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் என்ன போயிருக்கும்? ஃப்ரீடம்ஸ் வந்து இப்போ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீடம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஃப்ரீடமுக்கு அப்புறமா இந்தியா இந்த மாதிரி கொண்டு போகணும். இது ஹிஸ்ட்ரி பார்ட், முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் வேர்ல்டு வார் தான் கண்டிப்பாக வந்து இப்போ வேணும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில். ஸோ வேர்ல்டு எதுக்காக வரும்? ஒன்று இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் போட்டி. அடுத்த விஷயம் பவுண்டரி வந்து இப்போ மாற்றணும், இடத்த வந்து இப்போ பிடிக்கணும், பிடிச்ச இடத்த விட்டு வந்து இப்போ வரணும், சமாதானம் பண்ண வந்து இப்போ வராங்க. கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம் சொசைட்டி இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் வந்து இப்போ பண்ணணும், இந்தியாவில் வந்து இப்போ பார்க்கணும். அடுத்த விஷயம் சொசைட்டியில் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கான பிரச்சனை, பாப்புலேஷன் அதுக்கான பிரச்சனை, பாவர்ட்டி அதுக்கான பிரச்சனை, ஆர்பனைசேஷன் அதுக்கான பிரச்சனை. மொத்தம் 4 விஷயம் மட்டும்தான். ஸோ உமன், பாப்புலேஷன், பாவர்ட்டி, ஆர்பனைசேஷன். ரைட்டா? அடுத்த விஷயம் ஜியாகிரஃபியில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ரிசோர்ஸ் இந்தியாவும் பார்க்கணும், அண்ட் வேர்ல்டில் வந்து இப்போ பார்க்கணும். சண்டை வருது அப்படின்னா டிசாஸ்டர் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கும். எர்த்குவேக், சுனாமி, வல்கனோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள்,
ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர் பாடிஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் நீங்கள் வந்து பிளாக் படிக்கணும். ஃப்ளோரா அண்ட் ஃபானா சச் சேஞ்சஸ் அப்படின்ற அதாவது கிளைமேட் சேஞ்சும் நீங்கள் வந்து பிளாக பார்க்கணும் அப்படின்ற விஷயம். ஓகே, இவ்வளோ தான் ஜிஎஸ் ஒன்ல கவர் ஆகுது. இந்த 10 நிமிஷம் வீடியோவை திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஜிஎஸ் ஒன் நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே ஃபார்மேட்டில் பேப்பர் 2 நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ ஜிஎஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஜிஎஸ் 2ல் கவர் ஆகிற டாபிக்ஸ் என்னென்ன? ஒன்று பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதில் வந்து கவர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சிலபஸை ஃபுல்லாக ஒன்ஸ் ரீட் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு கதை மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மெத்தடில் ஒரு 2 to 3 டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ரைட்டா? இந்த ஜிஎஸ் 2 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸோட தாக்கம் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ சிலபஸ் நீங்கள் படித்தா தான் கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியாக இன்டர்லிங்க் பண்ணி படிக்க முடியும். ஸோ மெயின்ஸுக்கெலாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சே ஆகணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி சிலபஸை மக்கப் பண்ணணும். பண்ணிடலாமா? ரைட். ஃபஸ்ட்டு விஷயம் பாலிட்டி படிக்க போகிறீங்க அப்படின்னா என்னங்க வரணும் மைண்டில்? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்தே ஆகணும். வேறு எதுவும் வந்து பின்னாடி கிடையாது. ரைட்டு. ஸோ இந்தியாவில் ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறாங்க அப்படின்னும் போது பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் வந்து பின்னாக இருக்கும். வரலாறு ரொம்ப வந்து பின்னாக அவசியம். வரலாறு முக்கியம் அமைச்சரே. அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பிரனிங்ஸ் வரலாறு வந்து பின்னாக முக்கியமாக இருக்குது. அந்த வரலாறுலேருந்து சில விஷயங்கள் எவால்வ் ஆகுது. என்ன விஷயங்கள் எவால்வ் ஆகுது? சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் எவால்வ் பண்ணுறாங்க. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயம் வந்து கொண்டு வரும். இன்றைக்கி நாளில் இது ஒத்துழைக்காமல் போயிடுச்சு என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், அதை அழிச்சிட்டு வேறு வந்து கொண்டு வரலாம். அப்போ கரெக்ஷன்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு சரிப்பா எல்லாமே சரி பண்ணிட்டோம், இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் அப்புறம் மாதிரி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ரைட். ஃபஸ்ட்டு விஷயம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹிஸ்டாரிக்கலாக என்ன மாதிரி பண்ணாங்க, அங்கேருந்து முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எவால்வாகி கொண்டு வராங்க. இன்றைக்கி தேதிக்கு சரியாக வரல அப்படின்னா அமெண்ட்மெண்ட்டை போட்டு இதான் பேசிக்கிட்டு முடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரைட். அடுத்து பாருங்கள், இங்கேருந்து நேராக நான் இங்கே வந்து இப்போ நகை போயிடுறேன். என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கும் போது சோர்சஸ் பாரோ நீங்கள் வந்து படிப்பீங்க. வெய்மர் கான்ஸ்டியூஷன், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா ஃபுல்லாக நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்போது வெளிநாடுகளில் இருந்தும் சில விஷயம் இந்தியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பேரிசன் ரொம்ப வந்து பின்னாக அவசியம். அவ்வளோதான். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து பின்னாக முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து பின்னாக முடிச்சிட்டோம். ரைட்டா? அடுத்த டாபிக். இது எல்லாமே நீங்கள் ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் பாருங்கள், டக்குன்னு வந்து பின்னாக படிச்சிடலாம். ரைட்? முடிஞ்சிச்சா? இது என்ன விஷயம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப வந்து பின்னாக அவசியம். அடுத்தது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் யாருங்க இருக்கிறாங்க? ஒன்று யூனியனு, இன்னொன்று ஸ்டேட்டு. இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 2 பேர் இருந்தாலே பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். என்ன பிரச்சனை? ஃபெடரலுக்கான ஒரு பிரச்சனை. ஓகேவா? அப்போது அதுக்கான இஷ்யூஸு, அதுக்கான சேலஞ்சிங் ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரிப்பா அடிச்சிக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கான பவரை பிரித்து கொடுக்குறாங்க. டெவல்யூஷன் ஆஃப் பவர் மட்டும் போதுமா? நாட்டை ரன் பண்ணுறதுக்கு மணி துட்டு ரொம்ப வந்து பின்னாக அவசியம். அப்போது பணமும் வந்து பின்னாக பிரித்து கொடுக்குறாங்க. ஃபினான்ஸ். ஸோ யூனியன், ஸ்டேட், லோக்கல் லெவல் வரைக்கும் பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க. ரைட். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது இந்தியாவுக்குள்ளே யூனியன் இருக்காங்க, ஸ்டேட் இருக்காங்க. அவங்களுக்கான சில பிரச்சனைகள் என்ன பிரச்சனை? ஃபெடரலுக்கான ஒரு பிரச்சனை. பவரை பிரித்து கொடுத்தாச்சு, காசையும் பிரித்து கொடுத்தாச்சு. சரி எல்லாமே வந்து பின்னாக ஓகே. என்ன பண்ணாலும் 2 பேரும் அடிச்சுப்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வரும் போது அதை சரி பண்ணுறதுக்கு ரீஅட்ரஸல் மெக்கானிசம், குறைகள் தீர்க்கும் மையம் அப்படின்ற மாதிரியும் ஜுடிஷியரியும் உள்ளே வந்து பின்னாக வருது. 2 பேரும் அடிச்சிக்கும் போது இந்த கௌஷிக் உள்ளே வந்தால் நீங்கள் என்ன வந்து பின்னாக பண்ணுவீங்கன்ற மாதிரி அவங்க உள்ளே வந்து பின்னாக சரி பண்ணுறாங்க. ரைட்? ஓவர். ஸோ யூனியன், ஸ்டேட்டு, ஃபெடரலு, பவரு, ஃபினான்ஸு, ரீஅட்ரஸல் மெக்கானிசம் அண்ட் ஜுடிஷியரி. முடிஞ்சுதா? ரைட். அடுத்த விஷயம் சரிப்பா யூனியன்னு சொல்கிற, ஸ்டேட்டுன்னு சொல்கிற எல்லாம் வந்து பின்னாக ஓகே. யாருக்கு இவங்களாம் வந்து பின்னாக பண்ணுறாங்க, என்ன வந்து பின்னாக பண்ண போகிறாங்க? 2 விஷயம். ஒன்று பார்லிமெண்ட், இன்னொன்று ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரைட்டா? இதில் நீங்கள் இதை ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமாக வந்து பின்னாக இல்லைங்க. இதை கவர் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் நீங்கள் படிச்சிட்டாலே ஃபுல்லாக வந்து பின்னாக போய்டும். நீங்கள் புக்கில் படிக்கும்போது ஒரு ஆர்டராக வந்து பின்னாக வந்துடும். எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு ஸ்கீம் வந்து பின்னாக ஜாயின் பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்கீமை ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்கீமோட ஸ்ட்ரக்சர் என்ன வந்திருக்கு, எப்போ வந்து காசு கட்டணும், எப்போ வந்து எடுக்க முடியும், எப்போ வந்து ஸ்டாப் பண்ண முடியும், எல்லாமே விசாரிப்போம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, ஸ்டேட்டில் அசம்பிளி இருக்குன்ற போது அவங்களுக்கான ஃபங்க்ஷன் என்ன, பிஸ்னஸ் எந்த மாதிரி பண்ண போகிறாங்க, என்ன ப்ராப்ளம் அங்கே வந்து பின்னாக வருது, ப்ராப்ளம் வந்தால் யார் வந்து பின்னாக சரி பண்ணி வைப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ரைட். சரி முடிஞ்சிச்சா? ஸோ பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஜுடிஷியரி உள்ளே வந்து பின்னாக வந்துடுவாங்க. ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஜுடிஷியரி அவங்க மட்டும் தான் கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் யார் கேட்க முடியும்? ப்ரெஷர் குரூப்ஸ், ஃபார்மல் இன்ஃபார்ம் அசோசியேஷன், தி ரோல் இன் த பாலிட்டி. அதாவது ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது இந்த ஸ்கீமை இன்னும் வேறு மாதிரி கொண்டு போங்க, கவர்மெண்ட்டுக்கு சில அழுத்தம் வந்து இப்படின்னா கொடுப்பாங்க, அழுத்த குழுக்கள் அப்புறமா சொல்லுவாங்க.
அவங்க ஒரு ரியல் பாலிடிக்ஸில் உள்ளே வந்து பின்னாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வரும்போது இந்த ஸ்கீம் இந்த மக்களுக்கு வந்து பின்னாக வேணும். எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி எஸ்டிக்காக கொண்டு வராங்க அப்படின்னா இதை நீங்கள் ஓபிசிக்கு வந்து பின்னாக கொண்டு வரலாம், இல்லை இடபிள்யூஸ்க்கு வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கவர்மெண்ட் அழுத்தம் வந்து பின்னாக கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்ற விஷயங்கள். ரைட்டா? அடுத்தது ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா உள்ள மினிஸ்டர் இருப்பாங்க, உள்ள டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா பார்லிமெண்ட்டு பார்த்தோம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம், அங்கே உள்ளே யார் இருப்பாங்க? எம்பி இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்க எப்படிங்க உள்ளே போவாங்க? எலெக்ஷன் மூலிமா தான் உள்ளே வந்து போக முடியும். ஸோ அதுக்கான விஷயங்கள் இங்கே வந்து பின்னாக இருக்கும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்களுக்கான அதிகாரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? அடுத்தது எல்லாமே வந்து ஓகே, மக்களுக்கு டோர் டு டோர் டெலிவரி அவங்களுக்கு யார் இந்த ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு தாசர் எல்லாமே வந்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த போஸ்ட் பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், ரெகுலேட்டரி பாடிஸ், இவங்க எல்லாம் உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு பாலிட்டி வந்து பின்னாக கவர் ஆகுது. ரைட்? இப்போ பாலிட்டியில் உள்ள டாபிக்ஸை வந்து பார்த்துடலாமா? சரி, கோர்ட்டை மொத்தமாக வந்து பின்னாக அழிச்சிடலாம். திரும்ப ஃபஸ்ட் நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். ஓகே, சரி. பாலிட்டியில் GS2 யாரெல்லாம் வந்து கவர் ஆகிறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயம் வந்து வேணும், எப்படி எவால்வ் ஆனாங்க, முக்கியமான சில பிரச்சனைகள், அது சரி பண்ணி இதான் பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே ஒன்று வந்து யூனியன் இருக்காங்க, இன்னொரு ஸ்டேட் வந்திருக்காங்க. அவங்களுக்கான பிரச்சனை, ஃபெடரலுக்கான ஒரு பிரச்சனை, என்ன இஷ்யூஸு, என்ன சேலஞ்சஸ்ஸு, பவரை பிரித்து கொடுத்தாச்சு, காசை வந்து இப்படி பிரித்து கொடுத்தாச்சு. இதையும் மீறி அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ரீஅட்ரஸ் மெக்கானிசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ கவர்மெண்ட்டில் யார் வந்திருக்கிறா? ஒன்று பார்லிமெண்ட், இன்னொன்று ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் உள்ளே வந்து பின்னாக இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன ஃபங்க்ஷனு, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, என்ன பவர் வந்து பின்னாக இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா உள்ள சில டிபார்ட்மெண்ட் வந்து பின்னாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டு ஜுடிஷியரி மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குரூப்ஸும் கேள்வி கேட்க முடியும், அண்ட் ஃபார்மல் அசோசியேஷன் வந்து கேள்வி கேட்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு அரசாங்க அதிகாரி உள்ளே வந்து போகிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கு. ஸோ சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ் ஆஃப் RP ஆக்ட் உள்ளே வந்து பின்னாக வருது. அட் லாஸ்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஜுடிஷியரி பாடிஸ் எல்லாமே உள்ளே வந்து பின்னாக வந்துடுறாங்க. இதுதான் பாலிட்டியில் கவர் ஆகிற விஷயங்கள் GS2. இப்போ இந்த 7 நிமிஷம் ஜஸ்ட் அப்படி கதை மாதிரி நீ கொண்டு போய் பாருங்கள், நிச்சயமாக மைண்டில் வந்து பின்னாக இருக்கும். கிளியராக எல்லாமே நம்மளாக புரிஞ்சுக்கிற விஷயம் மட்டும்தான். இதில் நீங்கள் எல்லா வார்த்தையும் படிக்க போகிறது கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது தான். இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். மற்ற விஷயம் எதுவும் தேவையே கிடையாது. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை, ஃபெடரல் மட்டும்தான், அதை மட்டும் பார்த்தாலே போதுமானதான். இந்த பாயிண்ட்டை படிச்சிட முடியும், இந்த பாயிண்ட் வந்து பின்னாக படிச்சிட முடியும். இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் மட்டும் நீங்கள் பார்த்தாலே வந்து போதும். அங்கேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நீ புக்கில் படிக்கும்போது ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். அந்த வார்த்தைகள் தான் இங்கே அவசியமானதாக இருக்குது. சரியா? ஸோ பாலிட்டி வந்து பின்னாக ஓவர். ஓகே, அடுத்த டாப்பிக்கு இங்கே வந்து பாருங்கள், ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் ஏ டெமோக்ரஸி. ரைட்டா? ஓகே, இப்போது ஒரு நாடு வந்து இருக்குது, ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்கும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா? இதுதான் சிம்பிளான விஷயம். இந்த ஒரு டாபிக் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. மற்ற விஷயங்கள் ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பாலிசி வந்து பின்னாக கொண்டு வராங்க. இந்த இடத்துல நீங்கள் எல்லா லைனை வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க அந்த முக்கியமான கரு மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானதான். இப்போ கவர்மெண்ட் பாலிசியை கொண்டு வராங்க, நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு பாலிசியை கொண்டு வரும்போது விமனுக்கு என்ன வந்து பின்னாக வருது, மென்னுக்கு என்ன வந்து பின்னாக வருது, SC/ST எப்படி கொடுத்துருக்காங்க, OBC எப்படி கொடுத்துருக்காங்க, நார்த் ஈஸ்ட் எப்படி கொண்டு போயிருக்காங்க. அப்போது இந்த வேரியஸ் நம்ம வந்து பின்னாக பிரிக்கிறோம். ரைட்டா? அப்போ அந்த கவர்மெண்ட் பாலிசியை வேரியஸ் செக்டார்ஸ்க்கு எப்படி வந்து பிரித்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் ஒரு GST வந்து கொண்டு வராங்க, இல்லை ஒரு பில்லை கொண்டு வரும்போது அந்த பில்லு என்னென்ன செக்டருக்கு எப்படி வந்து பின்னாக போகுது, அக்ரிகல்ச்சருக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஒரு பட்ஜெட்டை வந்து இப்படி தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் இருக்க சில பாலிசிஸு விவசாயிகளை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, இல்லை மற்ற மகளுக்கு எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, சிலிண்டருக்கு எந்த மாதிரி வந்து நான் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு செக்டரும் பிரித்து பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸு வேரியஸ் செக்டர்ஸ்க்கு எந்த மாதிரி கொண்டு போயிட்டு டெவலப்மெண்ட்டாக பண்ண போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம் பாருங்கள், டெவலப்மெண்ட் ப்ராசஸில் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் NGOs ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க, SSG. இந்த இடத்துல இந்த வேரியஸ் குரூப்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானதான். ரைட்டா? நிறைய விஷயம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். வெறும் கவர்மெண்ட்டாக மட்டும் கிடையாது, NGOs பெருசாக வந்து பின்னாடி வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோவிட்லாம் வரும்போது NGOs அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸில் கவர்மெண்ட்டை தாண்டி NGOs என்ன வந்து பின்னாக பண்ணுறாங்க, வேரியஸ் குரூப்ஸ், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானதான். அடுத்த விஷயம், ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா முக்கியமாக யாருங்க கொண்டு வருவாங்க? வல்னரபிள் செக்ஷன் தான் அதிகமாக வந்து பின்னாக கொண்டு வருவாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ என்ன உங்களுக்கு இந்த வல்னரபிள் செக்ஷன்னு சென்ட்ரலில் எந்த மாதிரி இருக்காங்க, ஸ்டேட்ஸ் எந்த மாதிரி இருக்காங்க, அந்த ஸ்கீமோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, என்ன மெக்கானிசம், என்ன லாஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஒரு உஜ்வாலா ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்கீம் எந்த பாப்புலேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பாப்புலேஷன் வந்து பின்னாக வேணும், ஃபண்ட் எந்த மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, இப்போ 100% அப்படின்னு சொல்லும் போது
சம் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் 60% ஸ்டேட்டுக்கு விட்டுருவாங்க, 40% சென்ட்ரல் வந்து இப்போ நகை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா 90% சென்ட்ருக்கு விட்டுருவாங்க, 10% ஸ்டேட் வந்து இப்போ கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பிரிக்க போகிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வேரியஸ் குரூப்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானது தான். இந்த இடத்துல வல்னரபிள் செக்ஷன்ஸ் இதை மட்டும் பார்த்தா போதுமானது, ரைட்? அடுத்தது ஒரு ஸ்கீம் எதைங்க நோக்கி அதிகமாக இருக்க போகுது? ஹெல்த்து, எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், பாவர்ட்டி, ஹங்கர், பசி, பட்டினி, துணி, உடை, கல்வி, ஒரு பேசிக்கான விஷயங்கள் நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இது நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு ஸ்கீம் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஓகேப்பா ஒரு ஹங்கர், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாவர்ட்டி இண்டெக்ஸ் வருது அப்படின்னா அது ஹெல்த்து சம்மந்தப்பட்டிருக்கும், எஜுகேஷன் வந்துருப்பாங்க, ஹெச்ஆராக வந்திருக்கும், ஹங்கரை வந்து பின்னாக இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் தான். இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் படித்தாலே போதுமானது, மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது எல்லாமே தாண்டி ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா அதோட வெளிப்பாடுத்தன்மை வந்து பின்னாக வேணும், கணக்கு கரெக்டாக வந்து பின்னாக கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நாளில் என்னெல்லாம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு, ஒரு கரப்ஷன் இல்லாமல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கரெக்டாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கா? சிட்டிசன் சார்ட்டர் ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு பங்கெடுத்துக்கிறாங்க, சிட்டிசனோட பங்களிப்பு அதிகமாக வந்து பின்னாக வேணும், எந்த அளவுக்கான டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அதர் மெஷர்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கீமில் வெளிப்பாடுத்தன்மை வேணுங்க, அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வேறு தான் இங்கே வந்து பின்னாக இல்லை, முடிச்சு போச்சா? அப்போது செகண்ட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் யாருக்காக கொண்டு வராங்க, வல்னரபிள் செக்ஷனாக கொண்டு வராங்க, ரைட்? முடிச்சு போச்சு. அப்போ ஸ்கீம்ஸில் கவர்மெண்ட் ரோல் மட்டும் இல்லாமல் என்ஜிஓக்கான ரோல் இருக்குது, எஸ்எஸ்ஜி வந்து பின்னாக பண்ணுறாங்க, வேரியஸ் குரூப்ஸ் அங்கே வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம் ஹங்கர், பாவர்ட்டி, ஹெல்த்து, எஜுகேஷன், ஹெச்ஆர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ரைட்டா? இதான் உங்களுக்கு கவர்னன்ஸில் கவர் ஆகிற விஷயங்கள். அடுத்த பாயிண்ட் என்ன ஒன்றா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் பயோலேட்டரும் உள்ளே வந்து பின்னாக வரப்போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல்ல நீங்கள் வீடை பாருங்கள், அதுக்கப்புறம் நாடை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் ரிலேஷன். பக்கத்தில் யாருங்க இருக்காங்க? பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், மியான்மர், ஸ்ரீலங்கா, நம்ம சுற்றி யார் இருக்காங்களோ அவங்கள முதல்ல வந்து நகை முடிக்கணும். சரிப்பா, இவங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பைலேட்ரல், ரீஜனல், குளோபல் குரூப்பிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம், இந்தியா வர்சஸ் ஒன் கண்ட்ரி, ரைட்டா? அடுத்தது இந்தியா வர்சஸ் ஏஷியன், இல்லைனா சார்க்கு, இந்த மாதிரி விஷயம் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்தியா வர்சஸ் G20, G7, இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ நாங்கள் இங்கே என்ன அப்படின்னு சொல்லும் போது பைலேட்ரல் அப்படின்னா இந்தியாவும் இன்னொரு ஒரு கண்ட்ரி சேர்ந்து வந்து பின்னாக சம் உறவுகளை வந்து பின்னாக வச்சுக்கிறாங்க, அதாவது பைலேட்ரல் அப்படின்ற ஒரு விஷயம், ரைட்? முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம் ரீஜனல் குரூப்பிங். இப்போ ஏஷியன் சார்க் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா கண்ட்ரி மட்டும். இப்போ சார்க் அப்படி சொல்லும் போது மால்தீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆப்கானிஸ்தான், இவங்க மட்டும் வந்து பின்னாக இருப்பாங்க. ஸோ இந்த ரீஜனலாக யார் வந்து பின்னாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் கவர் பண்ணது ரீஜனல் குரூப்பிங்ஸ். குளோபல் அப்படின்னா ஏஷியா விட்டு வெளியே வந்து பின்னாக போகிறாங்க. ஸோ அங்கே G20 இருக்குது, G7 இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளே வந்து வரது உங்களுக்கு குளோபல் வந்து பின்னாக வரும். ஃபஸ்ட்டு விஷயம் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் வந்து பின்னாக பார்த்துக்கணும், பைலேட்டராக வந்து பின்னாக பார்க்கணும், ரீஜனலாக வந்து பார்க்கணும், குளோபலாக வந்து பின்னாக பார்க்கணும், ரைட்டா? அடுத்த விஷயம் வேர்ல்டு லெவலில் டெவலப்டுக்கான கண்ட்ரிஸ் இருக்காங்க, டெவலப்பிங் வந்து இருக்காங்க, ரைட்டா? இதில் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி வந்து இருக்குது? எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் சில விஷயம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இந்தியா எந்த மாதிரி வந்து பின்னாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கில் இந்தியா எந்த மாதிரி வந்து ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, டெவலப்பிங் ஆகிற கண்ட்ரிக்கில் எந்த மாதிரி வந்து பின்னாக பண்ணுறாங்க, டெவலப்பே ஆகாத கண்ட்ரிக்கில் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு டைப் ஆஃப் கண்ட்ரிக்கிட்டும் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அதை கவர் பண்ணுறது இந்த டாப்பிக்கில் வந்து பின்னாக பண்ணிடுறாங்க. அடுத்தது இந்தியன் டயஸ்போரா ரொம்ப வந்து பின்னாக முக்கியம். ஸோ இன்றைக்கி தேதியில் வெளிநாடுகளில் அதிகமான இந்தியர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் அதிகமாக வந்து பின்னாக வாழ்கிறாங்க, அங்கே அவங்க என்ன வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரோல் என்ன வந்து பின்னாக இருக்குது, இது முக்கியமான விஷயம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எக்ஸாம்பிள் WTO இருக்குது, வேர்ல்ட் பேங்க் இருக்குது, IMF இருக்குது, WHO இருக்குது, இவங்க எந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். ஓகே, ஸோ IR பொறுத்த வரைக்கும் இந்தியா நெய்பர்ஹுட், ரீஜனல் அண்ட் பைலேட்ரல் குரூப்பிங்ஸ் அதை மட்டும் பார்த்தா போதும். டெவலப்பிங் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன வந்து பின்னாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GS2 வந்து பின்னாக கவர் ஆகிடும். ஓகேவா? அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து பின்னாக பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்குது, நம்ம இங்கே வந்து பின்னாக பார்க்கலாம், ரைட்? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பின்னாக ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஹிஸ்டாரிக்கலாக வந்து பின்னாக வருது, எவால்வ் ஆகுறாங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்க, பேசிக்காக முடிச்சிடுறாங்க. இந்தியாவுக்குள்ளே யூனியன் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, அவங்களுக்கான பவரை பிரித்து கொடுத்தாச்சு, காசை வந்து பிரித்து கொடுத்தாச்சு. அதை மீறி சண்டை வருது அப்படின்னு சொல்லும் போது ரீஅட்ரஸ் மெக்கானிசம் ஜுடிஷியல் உள்ளே வந்து பின்னாக வராங்க. கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறது ஒரு ஜுடிஷியல் மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் குரூப்ஸும் உள்ளே வந்து பின்னாக வராங்க. கவர்மெண்ட்டில் யார் இருப்பாங்க? MP MLA வந்திருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? பார்லிமெண்ட்டு அண்ட் ஸ்டேட்டில் அசம்பிளி வந்து உண்டு. ஸோ இவங்களுக்கு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா RP Act உள்ளே வந்து பின்னாக வருது, ரைட்டா? அடுத்த விஷயம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இவங்கெல்லாம் உள்ளே வந்து பின்னாக வந்தாச்சு. அடுத்த விஷயம் பாலிட்டி வந்து முடிச்சிட்டோம்.
பாலிசி வந்து வருது. பாலிசி எந்த செக்டர்லாம் வந்து இப்படின்னா கொண்டு போக போகிறீங்க, வல்னரபிள் செக்ஷன் வந்து இப்படினாக பண்ண போகிறீங்க, அந்த செக்ஷனில் பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி வந்து இப்படினா பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் எந்த மாதிரி பிரித்து கொடுக்க போகிறீங்க, ஹங்கர், பாவர்ட்டி, எஜுகேஷன், ஹெல்த், ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் வேரியஸ் குரூப்ஸ் இங்கே வந்து இப்படினாக பார்க்குறீங்க. அடுத்த விஷயம் நம்ம சிவில் சர்வீஸ் ரூல் எந்த மாதிரி வந்திருக்கு, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. அட் லாஸ்ட் நெய்பர் ரிலேஷன்ஸ், இந்தியாவுக்கும் நெய்பர்ஹுட், ரீஜனல், குரூப்பிங், பைலேட்ரல் அந்த இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி வந்து இப்படினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயஸ்போரா இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. டெவலப்ட் எந்த மாதிரி இருக்குது, டெவலப்பிங் எந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ GS2 ஃபுல்லாக நம்ம வந்து இப்படினாக முடிச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம GS2 GS1 வந்து பார்த்துருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது GS3 நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், ஓகே. ஸோ GS3ல கவர் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு எக்கனாமி, இதான் ரொம்ப வந்து இப்படினாக முக்கியமான விஷயம். GS2வும் GS3லையும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் அதிகமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ சிலபஸ் நீங்கள் மக பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியும். ஓகே, ரைட். அடுத்தது அக்ரிகல்ச்சர் பார்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, இது எல்லாம் தான் சிலபஸில் கவர் ஆகிற ஒரு விஷயம். ஓகேவா, ரைட். ஸோ GS2ல பார்த்தா மாதிரி GS3லும் சிலபஸ் நிறைய வந்திருக்கும். நம்ம ஷார்ட்கட் மாதிரி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சிலபஸை ஃபுல்லாக வந்து இப்போ நகை படிச்சிடுங்க. ஒரு ரீட் மாதிரி ஃபுல்லாக வந்து விட்டுட்டு நான் சொல்கிற ஸ்டோரிஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா மைண்டில் சீக்கிரமாக ஸ்டோர் ஆகிடும். ரைட், ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஓகேனா இதை நீங்கள் பெஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், பார்த்துருவோம். ஸோ GS3 ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, உங்களுக்கு எக்கனாமி தான் வந்து பின்னாக கவர் ஆக போகுது. ரைட்டா, ஓகே. இந்தியன் எக்கானமி ப்ரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகுது, மெயின்ஸ்லேயும் கவர் ஆகுது. எக்கானமி அப்படின்னா என்னங்க, பணம், காசு. ஸோ பணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ பிரச்சனை இல்லாமல் பணம் வந்து இருக்காது. ஸோ இந்தியன் எக்கானமி அண்ட் இஷ்யூஸ், பிரச்சனை வந்து உண்டு. ரைட்டா, ஓகே. அப்போ எக்கானமியில் பணத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை வந்து பின்னாக்கா வராது. சரி, எதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம், நம்ம நாட்டோட க்ரோத்துக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து பின்னாக்கா பண்ணுறோம். ஒரு நாட்டுக்கு காசு எதுக்காக வேணும், பிளான் பண்ணி பண்ணுற விஷயங்கள் நாட்டோட க்ரோத்துக்காகவும் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக தான். ரைட்டா, ஓகே. ஸோ க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் எந்த மாதிரி பண்ண முடியும், இருக்கிற ரிசோர்ஸை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா, இது எல்லாமே எதுக்காக, நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பின்னாக உருவாக்கி கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இந்தியன் எக்கானமி காசுனால பிரச்சனை வந்து பின்னாக வருது. பிரச்சனை வராமல் இருக்க பிளான் வந்து பண்ணணும். எதுக்காக பிளான் பண்ணுறோம், க்ரோத்துக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் பிளான் வந்து பின்னாக பண்ணுறோம். ஸோ எப்படி க்ரோத்து கொண்டு வர முடியும், ரிசோர்ஸை நீங்கள் வந்து பின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மக்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா, இது எல்லாமே எதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்க்ளூசிவ் க்ரோத், உள்ளார்ந்த வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே வார்த்தை நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பின்னாக பார்க்க முடியும். ஸோ வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரச்சனை வந்து பின்னாக இருக்கும். ரைட்டா, ஓகே. அப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பணம் ப்ராப்பராக வந்து பின்னாக வேணும். பணம் யாருங்க கொடுப்பாங்க, கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு 3 டாபிக். என்னென்னது, இந்தியன் எக்கானமி, பணம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிளான் பண்ணுறீங்க, க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, ரிசோர்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்க்ளூசிவ் க்ரோத்து, கவர்மெண்ட்டோட பட்ஜெட். ஓகே, முடிஞ்சுதான். இப்போது இந்த பாயிண்ட் நான் நேராக நான் எங்கே கொண்டு வரேன் அப்படின்னா இங்கே வந்து இப்போ நான் கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த 4 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட். ரைட்டா, நம்ம எங்கே முடித்தோம், கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து இப்போ நாங்கள் முடிச்சிருப்போம். பட்ஜெட் வச்சு என்னங்க பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ரைட்டா, நாட்டில் எதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரோடு போகிறதுக்கு, ஏர்போர்ட் கட்டுறதுக்கு, ரயில்வேஸு, போர்ட்ஸு, எனர்ஜி, இதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே வந்து இப்போ நான் கொண்டு வராங்க. இது ஒரு பாயிண்ட். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணியாகணும், எக்கானமி ஓப்பன் பண்ணுங்கப்பா, எல்லாரும் வந்து பின்னா பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். நம்ம வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுவும் பண்ண முடியாது. எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நாட்டில் வளர்ச்சியை கொண்டு வர முடியும். அப்போ என்ன பண்ணலாம், லிபரல் ஆஃப் எக்கானமி. ரைட்டா, பட் ஓப்பன் பண்ணும் போது அதுலேயும் சில பிரச்சனை வந்து பின்னாக வரும். என்ன மாதிரி நீங்கள் பாலிசி வந்து பின்னாக மாற்ற போகிறீங்க, இதை மாற்றுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து பின்னாக வருது, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7 பாயிண்ட். என்னென்னது உங்களுக்கு பார்த்துடலாமா, எக்கானமி, அதில் பிரச்சனை வந்து பின்னாக வருது, பிளான் பண்ணணும், க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, ரிசோர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட், முடிஞ்சு போச்சு. இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து பின்னாக இருக்குது, அதில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனர்ஜி, போர்ட்டு, ரோடு, ரயில்வே எல்லாமே வந்து பின்னாக வருது. அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி நீங்கள் மாற்றும் போது திறந்து விடுங்க. திறந்து விடும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேவா, ரைட். இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து படிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா வேர்ல்டு பேங்க்கில் ஒரு மணியை வந்து பின்னாக வாங்கியிருக்காங்க, வேர்ல்டு பேங்க்கில் மணியை வாங்கிட்டு சதர்ன் ரயில்வேல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் பேப்பரில் வரும்போது சிலபஸில் படித்தோம்ல, எஸ் அங்கே கவர் ஆகுது, அந்த பாயிண்ட் மைண்ட் டக்குன்னு வந்து பின்னாக வரணும். இதுக்காக தான் சிலபஸ் நம்ம வந்து படிக்கிறோம்.
முடிஞ்சுதான். ஸோ ஃபஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் நம்ம வந்து பின்னாக பார்த்துட்டோம். இது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி பாருங்கள், ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அதாவது இஸ்ஸு, வாசு, இந்த மாதிரி வார்த்தைகள் தேவையே கிடையாது. இது கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகள் லிபரலைசேஷன், இன்க்ளூசிவ் க்ரோத்து, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், இண்டிவிஜுவல் பாலிசி, இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப வந்து பின்னாக முக்கியம். இந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அவசியமானதாக வந்து இருக்கும். ஓகே ரைட், அடுத்து பார்ப்போம். ஸோ சிலபஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அக்ரி எக்கனாமி வந்து பின்னாக கவர் பண்ணிட்டோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்க போகிறது அக்ரி வந்து பின்னாக பார்க்கலாம். ஓகே, இதில் நிறைய வார்த்தைகள் வந்து பின்னாக இருக்கவங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது கிராப்ஸ் தான் உள்ளே வந்து பின்னாக வரும் இல்லையா? ஓகே, கிராப்ஸ் இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நார்த்து, சவுத்து, சென்ட்ரல், ஈஸ்ட் நிறைய வந்து இருக்குது. எல்லா இடம் ஒரே மாதிரி கிடையாது. எக்ஸாம்பிள், ஒரு மழை வருது அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பின்னாக வராது, நார்த்தில் வந்து பின்னாக வராது, ஏரியாஸ் வந்து பின்னாக மாறும். அது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஃப்ளட் வந்து பின்னாக வரும், சைக்கிள் வந்து பின்னாக வரும், நார்த்தில் வந்து பின்னாக வராது. இந்த மாதிரி ஒரு விஷயமும் மாறி மாறி வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். சேம் கிராப்ஸும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மாதிரி, நார்த் ஈஸ்ட் ஒரு மாதிரி, சென்ட்ரல் ஒரு மாதிரி, நார்த் ஒரு மாதிரி, மாறி மாறி தான் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ என்ன விஷயம், அந்த மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஒரே மாதிரி வந்து பின்னாக இல்லை இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது, சவுத்தில் ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் நார்த் ஈஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லும் போது நார்த் ஈஸ்ட்டில் வந்து பின்னாக பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து பின்னாக பண்ண மாட்டாங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள் எங்கெல்லாம் வந்து பின்னாக பண்ணுறாங்க? இப்போ கிராப்பிங் பேட்டர்ன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இது ஒன்று ரைட். இப்போ கிராப்பிங் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பண்ணுற விவசாய மெத்தடும் வேறு மாதிரி தான் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். அப்போது இரிகேஷன் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சவுத்தில் இந்த மாதிரி இரிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டேம் வச்சு பண்ணுறாங்களா, பைப் வச்சு பண்ணுறாங்களா, இல்லை வெல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இரிகேஷன் சிஸ்டம் மாறி மாறி வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸும் இருக்குது, இரிகேஷன் சிஸ்டம் வந்து பின்னாக மாறி இருக்குது. ஓகே ரைட், விவசாயம் பண்ணியாச்சு, எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்த விஷயம், பண்ண விவசாயத்தை ஸ்டோர் வந்து பின்னாக பண்ணி வைக்கிறாங்க ரைட்டா? ஸ்டோர் பண்ணதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து பின்னாக விற்கிறாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வித்தாகணும். ஃபஸ்ட்டு கிராப்ஸ் வந்து பின்னாக இருக்குது, அந்த கிராப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் உள்ளே வந்து கொண்டு வராங்க, அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பின்னாக வரும். விலைவாசி வந்து பின்னாக பேரம் வந்து பேசுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது அதுக்கான இஷ்யூஸ் என்னெல்லாம் வந்து பின்னாக இருக்குது ரைட்? இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக எய்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால டெக்னாலஜி உள்ளே வந்து பின்னாக கொண்டு வராங்க. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ மேஜர் மேஜர் கிராப்ஸ் இருக்குது அப்படின்னா இரிகேஷனும் வேறு மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஓகே ரைட், இது எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி படிச்சிருப்போமா? ப்ரைமரி பொறுத்த வரைக்கும் ராவாக வந்து இருக்கும், செகண்டரியில் ப்ரொடியூஸ் வந்து பின்னாக பண்ணுவாங்க, டெர்ஷரியில் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள் ரைட். அடுத்த விஷயம், இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடிஸ் தான் இல்லையா? மானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து பின்னாக கொடுக்குறாங்க? சப்சிடி பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக என்ன கொடுக்கப்படுது, இன்டைரக்டாக என்ன வந்து கொடுக்குறாங்க, இந்த விஷயம் வந்து பின்னாக பார்த்துக்கணும். எல்லாத்தையும் விட நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு ஒரு பெருசாக பேசப்படுற ஒரு பிரச்சனை இந்த விஷயம்தான். எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்சம் ஆதார விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் பில் கொண்டு வரும்போதும் பெரிய விஷயமாக வந்து பின்னாக இருந்தது. அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த விஷயம் பெருசாக வந்து பின்னாக பேசுவாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பின்னாக வந்தாச்சு, முடிஞ்சு போச்சா? அடுத்தது, இந்தியாவில் ஏழைகள் அதிகமாக தான் இருக்காங்க. ஏழைகளுக்கான ஒரு சொர்க்கமாக இருக்கிற விஷயம் இந்த பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ் தான். ஏன்னா இன்னைக்கு கொரோனா காலம் வரும்போது கூட அதிகமாக வந்து ரைஸில் வந்து கொடுத்தாங்க. எது மூலிமா கொடுத்தாங்க? பிடிஎஸ் மூலிமா தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் ரேஷனை வந்து பின்னாக கொண்டு வராங்க. அது உங்களுக்கு பிடிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வந்திருக்கு. நம்ம என்ன பார்க்க முடியும், அந்த பிடிஎஸில் என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணுறாங்க, என்ன ஃபங்க்ஷனிங்கு, என்ன லிமிடேஷன் வந்து பின்னாக இருக்குது, இந்த விஷயங்கள் எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அந்த பிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அனிமல் ரியரிங்கும் வந்து பின்னாக உண்டு. விவசாயம் அப்படி சொல்லும் போது ஒரு பிளான்ஸு, கிராப்ஸு அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸும் உள்ளே வந்து பின்னாக இருக்கும். ஓகே, முடிஞ்சுதான்? அடுத்த விஷயம், ஃபுட்டை வந்து பின்னாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் எதுக்காங்க? கிராப்ஸ் வந்து பின்னாக உண்டு, பிடிஎஸ் வந்து பின்னாக உண்டு, எல்லாமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்காக தான் இல்லையா? ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலையுமே வந்து என்ன, எதுக்கு, எங்கே அப்படின்ற பாயிண்ட் வந்து பின்னாக வரும். பாருங்கள், ஃபுட் ப்ராசஸிங்கில் என்ன வந்து பின்னாக பண்ண போகிறாங்க, ஸ்கோப்பு என்ன வந்து முக்கியமாக வந்து பின்னாக இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் எந்த இடத்துல வந்து பின்னாக பண்ண போகிறாங்க, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸாக வந்து வேணும், சப்ளை எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க, அவ்வளோதான். அப்போது அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராப்பிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அந்த கிராப்பிங் சிஸ்டமுக்கு இரிகேஷன் வந்து கொண்டு போகிறாங்க. இரிகேஷனில் என்ன ஸ்டோர் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட்டிங் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த விஷயம், சப்சிடி, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அண்ட் எம்எஸ்பி, பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அண்ட் அனிமல் ரியரிங் முடிஞ்சாச்சு. லாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராசஸிங்கில் என்ன முக்கியமான ஸ்கோப் இருக்குது, என்ன சிக்னிஃபிகன்ஸ், எங்கே வந்து பின்னாக பண்ண போகிறாங்க, சப்ளை எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க.
எல்லாத்துக்கும் மேலே நாட்டில் இருக்க ஒரே விஷயம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. அந்த லேண்ட் எவ்வளோ வந்து பின்னாக வச்சுக்கணும், யார் வச்சுக்க கூட, இந்த மாதிரி விஷயங்களையும் அக்ரிகல்ச்சரில் முக்கியமான பார்ட்டை வந்து பின்னாக ப்ளே பண்ணும். ஓகே, முடிச்சிட்டோமா? ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்போம், இது வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது கிளியராக வந்திருக்கா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸ் அண்ட் டெக் ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஒரே விஷயந்தான், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் எப்படி தம்மா இருந்தாங்க, இப்போ எப்படி தம்மா கொண்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். இன்றைக்கி நாளில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நிறைய வார்த்தைகள் வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், ஐடி, கம்ப்யூட்டர்ஸ், ரொபாட்டிக்ஸ், நேனோ டெக்னாலஜி மாதிரி வார்த்தைகள் நிறைய வந்து பின்னாக இருக்கும். பட் இந்த வார்த்தைகள்லாம் பெருசாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா பேப்பரில் நீங்கள் படிக்கும் போது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? பட் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளான விஷயம் தான். எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன வந்து இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைனா ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாங்க, ரோபோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தினால என்னென்ன எஃபெக்ட் வந்து பின்னாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்குங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது வெறும் ப்ளஸ் மட்டுமே இருக்காது, வெறும் மைனஸ் மட்டுமே இருக்காது. எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. எக்ஸாம்பிள், நான் யூடியூப் வீடியோ வந்து பின்னாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வேறு எந்த வீடியோ பார்க்காம இருந்தால் பெட்டராக வந்திருக்கும், எக்ஸாம் படிக்க போயிடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது வேறு வீடியோ என்ன வந்து பின்னாக வருதா, ரீல்ஸ் வருதா, ஷார்ட்ஸ் வருதா பார்க்க தான் செய்வோம். இப்போ அந்த மைண்ட் வந்து பின்னாக வேலை செய்யணும், டைம் வந்து பின்னாக வேஸ்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸும் இருக்குது யூடியூப்பில், மைனஸும் வந்து பின்னாக இருக்குது. எல்லாமே நம்ம தான் வந்து பின்னாக மாற்றி அமைச்சிக்கணும். அப்போ இன்றைக்கி இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்த விஷயம், இந்தியன்ஸ் என்ன வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சந்திராயன் 3 நம்ம வந்து பின்னாக சென்ட் பண்ணியிருக்கோம். யாருமே பண்ண முடியாத விஷயத்தை இந்தியன்ஸ் வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க. அப்போது இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து பின்னாக இருக்குது. இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து பின்னாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்லாம் வந்து பின்னாக பண்ணோம், இம்போர்ட்லாம் வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஆத்ம நிர்பார், இந்தியாவிலே வந்து பின்னாக உருவாக்கணும், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கான அவேர்னஸ் வந்து பின்னாக வேணும். இந்தியாவில் ஐடி எந்த மாதிரி இருக்குது, ஸ்பேஸ், ரொபாட்டிக்ஸு, நேனோ டெக்னாலஜி, ஐபிஆர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக தெரிஞ்சாலே போதுமானதான். சிலபஸுக்கு வார்த்தைகள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கல அப்படின்னா கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஷயங்கள் வருது. இப்போ ஏஐ வந்து பின்னாக வருது, இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஏஐ பற்றி சிலபஸ் வந்து பின்னாக கொடுக்கவே இல்லை. ஆனால் சிலபஸ்க்கு முக்கியமான டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், செயற்கை நுண்ணறிவு அப்புறமா சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே அதை பெருசாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இதான் பேசிக்கான விஷயங்கள். ஒரு மாதம் நீங்கள் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டக்குனு வந்து கவர் பண்ணிக்க முடியும். பெருசாக இங்கே வந்து பின்னாக இல்லை சிலபஸில் படிக்கிறதுக்கு. ஓகே, ரைட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஒரு நாட்டில் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் இருக்கும் போது மைனஸும் இருக்கதாங்க செய்யும். ரைட்டா? ஸோ பார்க்க முடியும் கன்சர்வேஷன், என்விரான்மெண்ட் பொல்யூஷன், டீக்ரடேஷன், EIA அப்படின்ற விஷயம்லாம் முக்கியமான ஒரு ஆக்டாகவே வந்து நான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு டவர் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சிக்னல் கண்டுபிடிக்கிறாங்க, ரோபோட் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்விரான்மெண்ட்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது தண்ணி வந்து பின்னாக தேவைப்படும். அப்போ தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து பின்னாக எடுப்பாங்க. அப்போ அந்த கிரவுண்ட் வாட்டர் எந்த அளவுக்கு வந்து பின்னாக இருக்குது, அதில் எதனா வந்து பின்னாக கெமிக்கல் வந்து கலக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சம்மந்தப்பட்டது தான். எதுவுமே தனித்தனியாக கிடையாதுங்க, எல்லாமே லிங்க் பண்ண ஒரு விஷயம் தான். ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதுக்கான பாதிப்பும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்காக ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் நாங்கள் வந்து பின்னாக இருக்கணும். அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்புறம் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இல்லை என்ன விஷயம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் வந்து பாருங்கள், கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரடேஷன், அதுக்கான அசஸ்மெண்ட் அப்புறமா கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனியை இங்கே வந்து ஆரம்பிக்கலாமா, ஆரம்பித்தா என்னென்ன விளைவுகள்லாம் வந்து பின்னாக வரும், விளைவுகள் வருது அப்படின்னா எப்படி சரி பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து படிச்சாகணும். ஓகே, ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்க்க முடியும் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஒரு நாடு இருக்குது, வளர்ச்சி இருக்குது அப்படின்னா தீய சக்திகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இல்லையா? அதை அடித்து வந்து பின்னாக உழைக்கணும். பார்த்துலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயமே லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்ற விஷயம். ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது டெவலப்மெண்ட் வரக்கூடாதுன்னு ஒரு குரூப் வந்து பின்னாக இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த லிங்க்கை வந்து பின்னாக நம்ம வந்து பார்க்கணும். டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த தீவிரவாத இயக்கங்களுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு அதை நம்ம வந்து பின்னாக பார்த்தாகணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் மீடியா, செக்யூரிட்டி சேலஞ்சஸ், சைபர் செக்யூரிட்டி, மணி லாண்ட்ரிங் அப்படின்ற விஷயம். அதாவது World War I கண்டக்ட் பண்ணாங்க, World War II வந்து பின்னாக போச்சு. எல்லாமே தாண்டி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதிகமாக வந்து பின்னாக்கா சண்டை போகிறத விட சைபர் அட்டாக் பெருசாக வந்து பின்னாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் வந்து பின்னா ஹேக் பண்ணுறது, அதுக்குள்ளே போய் சில வேலையை வந்து பின்னாக பார்க்குறது, ரகசியில் வந்து பின்னா ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து கன் எடுத்து சுடுறது, பாம்பு போடுறது, இதெல்லாம் தாண்டி இந்த சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய விஷயம் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து பின்னாக்கா ஒரு கெடுக்கணும் அப்படின்னா கூட எக்ஸாம்பிள்
ஒரு கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேம் மூலிமா யங்ஸ்டர்ஸ் வந்து பின்னாக பாதிக்கப்படலாம். ஒரு நாட்டோட தரவுகள் வெளியே வந்து பின்னாக போக முடியும். நிறைய நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, சைனாவோட ஆப்பில் வந்து பின்னாக பேன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக பேன் பண்ணாங்க? இந்தியாவோட செக்யூரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய ரோல் வந்து பின்னாக ப்ளே பண்ணுது. அதான் இங்கே வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? அதை எப்படி நீங்கள் வந்து பின்னாக மேனேஜ் பண்ண போகிறீங்க? முக்கியமாக பார்டர் ஏரியாஸில் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவில் வந்து சிக்கிம், அருணாச்சல் அண்ட் பஞ்சாப் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபோர்ஸ் வந்து பின்னாக இருப்பாங்க. சிஐஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஏபிஎஃப், இந்த மாதிரி பார்டர் ஃபோர்ஸ் வந்து பின்னாக மாறுவாங்க. அண்ட் இண்டோ டிபெட்டின் பார்டர் ஃபோர்ஸு, எஸ்எஸ்பிலாம் வந்து பின்னாக மாறும். ஒரு இடத்துலையும் என்னென்ன ஏஜென்சிஸுக்கு முக்கியத்துவம் வந்து பின்னாக இருக்குது, அவங்க என்ன வந்து பின்னாக பண்ண போகிறாங்க, என்னென்ன சேலஞ்சிங்லாம் வந்து பின்னாக இருக்குது. இதான் உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி. நாட்டில் என்ன பிரச்சனை வந்து இருக்குது, எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க, யாரை வச்சு சால்வ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி கொண்டு போக போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் ஜிஎஸ்டியில் நம்ம கவர் ஆகிற விஷயங்கள். ரைட்டா? ஒரு ஓவர்வியூ நம்ம வந்து பின்னாக பார்த்துலாமா? ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லும் போது எக்கனாமியில் ஆரம்பிக்குது. எக்கனாமி அப்படின்னா காசு வந்து பின்னாக வேணும், காசு பிரச்சனை வந்து வரும். ஸோ பிளான் பண்ணணும், க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணி அப்படின்னா லாஸ்ட் விஷயம் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது இன்க்ளூசிவ் க்ரோத்து, காசு வந்து வேணும், கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். அடுத்த விஷயம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரோடு, ஏர்போர்ட்ஸு, ரயில்வேஸ் எல்லாமே வந்து வரும். அந்த விஷயத்தில் என்னென்ன பாலிசி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, என்ன பிரச்சனை சந்திக்க போகிறீங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர், வேரியஸ் கிராப்ஸு, வேரியஸ் பேட்டர்னு, ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டு, மார்க்கெட்டிங்கு, விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். டெக்னாலஜி, சப்சிடி, டைரக்ட், இன்டைரக்ட், எம்எஸ்பி, பிடிஎஸ், பஃபர் ஸ்டாக். அடுத்த விஷயம் அனிமல்ஸ் வந்து பின்னாக பண்ணி ஆகணும். அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்கில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ், லொக்கேஷன் பார்த்தாச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னைக்கு காலத்தில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன, எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. ஒரு விஷயம் கொண்டு வரும்போது என்விரான்மெண்ட்லையும் சில பாதிப்பு வந்து பின்னாக இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட், அதுக்கான பாதிப்பு, அதுக்கான மேனேஜ்மெண்ட்டு, அட்லாஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி நம்ம வந்து பின்னாக பார்த்துருந்தோம். ஓகே, இதான் ஜிஎஸ்டியில் கவர் ஆகிற சில விஷயங்கள். ரைட்டா? லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, GS4 வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பின்னாக சந்திக்கலாம். ரைட்? GS4 எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சிலபஸை ஃபுல்லாக வந்து பின்னாக படிங்க. ஃபுல்லாக நீங்கள் மகப் பண்ண வேணாம், எந்த ஒரு மீனிங்கும் நீங்கள் பார்க்க வேணாம். ஜஸ்ட் என்ன வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக நீங்கள் மகப் பண்ணி முடியும். ரைட்டா? அடுத்த விஷயம், நம்ம என்ன பண்ணியிருப்போம், GS1, 2, 3 வந்து படிச்சிருப்போம். இந்த சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது GS4 நீங்கள் வேறு மாதிரி தான் படிக்கணும். எக்ஸாம்பிள், GS2 என்ன பண்ணியிருப்போம், பாலிட்டினா கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட்டு, எம்எல்ஏ, எம்பி. ஓகே, முடிஞ்சு போச்சு. GS1 பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வார் இருக்குது, ரெவல்யூஷன் இருக்குது, ரிஃபார்மர்ஸ் வராங்க. நம்ம லிங்க் பண்ணி ஒரு ஷார்ட்கட் பேஸ்டாக டாப்பிக்கை நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி படிக்கணும். அண்ட் அந்த வார்த்தைகளுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க, சம்டைம் சில வார்த்தைகள் தமிழில் மீனிங்கோடு நீங்கள் படித்தா இன்னும் பெட்டராக வந்து புரியும். ஏன்னா ஒரு புக்கை நீங்கள் படிக்கும் போது சிலபஸில் என்ன வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க, என்ன வந்து பின்னா நம்ம தேவையாக இருக்கோ அதை புரிஞ்சு படித்தா தான் இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஓகே, சரி பார்த்துருவோம். எத்திக்ஸ் நீங்கள் பாருங்கள், எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் சிலபஸ் இங்கே தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த ஒரு பேராக உங்களுக்கு சிலபஸ் கிடையாது. மற்ற பேப்பர் நான் பார்ப்போமா? பாருங்கள், GS3 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நேராக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. GS2 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நேராக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் GS4 மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸுக்கு முன்னாடி ஒரு பேரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்கள். கொஸ்டின்ஸ் டு டெஸ்ட் த கேண்டிடேட்ஸ் attitude அண்ட் அப்ரோச் டு த இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஓகே, ரைட். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு சிவில் சர்வெண்ட் நீங்கள் உள்ளே வந்து பின்னாக போகிறீங்க. ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் என்ன வந்து பின்னாக பண்ணுறீங்க, எப்படி வந்து அணுகிறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு வீக்கர் செக்ஷன், ஒரு ஸ்கீம் அவங்களுக்கு வந்து பின்னாக தேவைப்படுது. ரொம்ப நாளாக அந்த ஸ்கீம் அவங்களுக்கு போய் சேரவே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கும் போது அவங்க உள்ளே வந்து முறையிடுறாங்க, ஒரு திட்டுறாங்க, கத்துறாங்க, எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களோட ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு அதை அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்லணும் இல்லையா, ரொம்ப நல்ல மனுஷையா, நாணயமான மனுஷன்ப்பா, தங்கமான மனுஷன்ப்பா நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ரேண்டமாக பேசுகிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சரலாக எப்படி வந்து பின்னாக மேக் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த எத்திக்ஸ் பேப்பரில் வந்து வரும். எத்திக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு UPSCக்காக மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம வந்து திங்க் பண்ண முடியும், ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் எப்படி மாற்ற முடியும்னு சொல்ல போகிறது தான் இந்த எத்திக்ஸ் பேப்பர். ஓகே, சரி, ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். இல்லை மொத்தமாக ஒரு 40 டாபிக் மேலே ஒரு சப் டாபிக் நம்ம பிரித்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சொல்ல ஒன்று ஒன்றா வந்து பின்னாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். எத்திக்ஸ் அப்படின்னா என்னங்க, ஒரு தர்மம், ஒரு நெறிமுறைகள் அப்புறமா சொல்லுவாங்க. பாருங்கள், இது வரைக்கும் ஒரு டாபிக். ஓகே, எசன்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ், கான்சிக்வன்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் த ஹியூமன் ஆக்ஷன்ஸ். எசன்ஸ் அப்படின்னா என்னங்க, சாராம்சம் அப்புறமா சொல்லுவாங்க. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட முக்கியமான அம்சம் என்ன வந்து பின்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னா
எது முக்கியமான பாயிண்ட்டாக வந்திருக்கு. டிட்டர்மினன்ட் எது சரி எது தப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் வந்து சொல்கிற விஷயம். கான்சிக்வன்சஸ் நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் விளைவுகள் இருந்தே தீரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எது சரி எது தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. இப்போ நான் வந்து கேள்வி கேட்குறேன், பொய் சொல்கிறோம் சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான், பொய் சொல்லக்கூடாது. நம்ம என்ன ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம், நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க, பொய் சொன்னால் தப்பு, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் ஒரு வந்து இருக்குது, பொய் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னீங்க அப்படின்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குறள் 292 அறத்துப்பாலில் வாய்மை அதிகாரம் செக் பண்ணி பாருங்கள். இந்த குறள் சொல்கிற விஷயம், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனேன் அப்படின்ற ஒரு குறள். என்ன விஷயம் அப்படின்னா, நீ சொல்கிற பொய்யால் எந்த ஒரு குற்றமும் நடக்காமல் நன்மை மட்டுமே நடக்கும் பட்சத்தில் நீ பொய் சொல்லலாம். அதாவது நீ சொல்கிற பொய்யால் கெட்டதே இல்லாமல் நல்லதாக நடக்குது அப்படின்னா நீ பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ஆப்டாக இருக்காது, பட் புரியும். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு ஆப்போசிட் கேம்பில் வந்து பின்னாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம நாட்டோட ரகசியங்களை அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டார். அப்போ அங்கே பொய் சொல்கிறாங்க, பட் அந்த பொய்யால் நல்லது தான், கெட்டது வந்து பின்னாக இல்லை. அப்போ பொய் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் பொய் வந்து பின்னாக சொல்லலாம். நம்ம ஜெனரலாக படிக்கிற விஷயம் என்ன, பொய் சொன்னால் தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இந்த இடத்துல என்ன விஷயம், உங்களுக்கு எது சரி எது வந்து பின்னாக தப்பு, நீங்கள் சொல்கிற பொய்யில் என் தர்மம் வந்து பின்னாக இருக்குது, என்ன நியாயம் வந்து பின்னாக இருக்குது, அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதான் கான்சிக்வன்சஸ். நீ சொல்கிற அந்த பொய்யாலேயோ இல்லை உண்மையாலேயோ என்ன வந்து விளைவுகள் இங்கே வந்து பின்னாக ஏற்படுது. இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ், நீ பண்ணுற விஷயத்தால தான் எல்லாமே வந்து பின்னாக இருக்குது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். புரியுதா? எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ், அதோட எசன்ஸு, டிட்டர்மினன்ஸு, அதோட விளைவுகள். ரைட். அடுத்த விஷயம், டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். என்னென்ன கோணங்களை நீங்கள் வந்து பின்னாக பார்க்க போகிறீங்க. பொய் சொல்கிறது உண்மை சொல்கிறது ஒரு விஷயமா வந்து பின்னாக இருக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பின்னாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக உள்ளே வந்து பின்னாக இருக்கீங்க. ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் சீக்கிரமாக வந்துட்டு வாங்கி கொடுக்குறது சரியா தப்பா? இப்போ ஒரு ஆங்கிளில் அந்த டைமென்ஷன் வந்து பின்னாக மாறும். ஸோ எந்த டைமென்ஷன் எப்படிலாம் அது கொண்டு போகிறாங்க, இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எத்திக்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாயிண்ட். நீங்கள் ஒரு காமெடி வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த பூமர் அங்கிள் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்ட் இங்கே பர்ஃபெக்டாக வந்து பின்னாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ ஒருத்தர் வந்துருக்காரு, வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்புறம் மாதிரி வந்து பின்னாக சொல்லுவாங்க. நான் வந்து ஜாதி வந்து பின்னாக ஒழிக்கிறேன், எம்மவும் சம்மதம், எல்லாருக்கும் வந்து பின்னாக ஒன்றா இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஜாதி தான் வந்து பின்னாக முக்கியம், என் பொண்ணை இந்த கேஸ்ட் நம்ம தான் வந்து கட்டி கொடுப்பேன், என் பையனை நான் வந்து லவ் பண்ண விட மாட்டேன், ஏன்னா கேஸ்ட் வேறு வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பப்ளிக்காக ஒரு மாதிரி இருக்கும், ப்ரைவேட்டாக வேறு மாதிரி இருக்கும். இன்னும் ஈஸியாக வந்து பின்னாக பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன். ரைட்டா? நம்ம வெளியே வந்து பின்னாக பார்க்கும்போது அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ப்பா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், அப்புறம் மாதிரி வெளியே வந்து பின்னாக பேசுவோம். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வந்து வரும்போது பழகாதீங்க இல்லை பண்ணாதீங்க அப்புறமா நம்மளோட பாட்டி அதெல்லாம் வந்து சொல்கிறோம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். அப்போ அந்த பப்ளிக்காக ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி வந்து பின்னாக போகுது, ப்ரைவேட்டாக வேறு மாதிரி வந்து பின்னாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து பின்னாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதை வந்து பின்னாக பார்க்கணும். அடுத்தது ஹியூமன் வேல்யூஸ், கிரேட் லீடர்ஸ், ரிஃபார்மர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இப்போ ரிஃபார்மர்ஸ் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து பின்னாக இருப்பாங்க. நம்ம சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நிறைய வந்து பின்னாக படிச்சிருப்போம். தலைவர்கள் காந்திஜி இருக்காங்க, போஸ் இருக்காங்க, மண்டேலா இருக்கார், அந்த நிறைய விஷயம் வந்து பின்னாக இருக்குது. ஸோ இந்த தலைவர்கள்லாம் என்னென்ன வேல்யூகள்லாம் வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ற விஷயம், அவங்களோட பாயிண்ட்ல இருந்து என்ன நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒன் சைடாக மட்டும் யோசிக்கவே முடியாது. அதான் இங்கே வேரியஸ் டைமென்ஷன் ரொம்ப வந்து பின்னாக அவசியம். இப்போ காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அஹிம்சை ஒரு பாயிண்ட்டாக வந்து பின்னாக இருக்குது. பகத்சிங் வந்திருக்காங்க, போஸ் இருக்காங்க அப்படின்னா அக்ரெஷன் வேறு பாயிண்டில் வந்து பின்னாக இருக்குது. அப்போ எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஒன்று அஹிம்சையாக மட்டுமே இருக்க முடியாது, அக்ரெஷனாக மட்டும் வந்து பின்னாக இருக்க முடியாது, ரெண்டுமே வந்து பின்னாக வேணும். டைமென்ஷன் என்ன நடக்குதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து பின்னாக மாற்றிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது. அப்போது லெசன்ஸ் ஃப்ரம் லைஃப்ஸ் அண்ட் டீச்சிங் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்ல வர்றாங்களோ அது ரியாலிட்டி இன்றைக்கி என்ன நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட், ரோல் ஆஃப் ஃபேமிலி, சொசைட்டி, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் வேல்யூஸ். இன்க்ளூடிங் அப்படின்னா புகுத்துறது, இந்த அளவுக்கு உள்ள அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல ஃபேமிலி ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக அவசியங்க. நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும், இப்போ நம்ம வெளியே வந்து பின்னாக போய் திருடுறோம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஆட்டை போடும் போது என்ன சொல்லுவாங்க, எப்படி வளர்த்துருக்காங்க பார் புள்ளி, அப்படி தான் வந்து பின்னாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஃபேமிலி பேஸ் பண்ணி வந்து பின்னாக இருக்கும். அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து பின்னாக இருக்குது, சொசைட்டி நம்மளை எப்படி வந்து பின்னாக கொண்டு போய்கிட்டு இருக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. எக்ஸாம்பிள், இப்போ நான் படித்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜனை மட்டும் தான் மோஸ்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு ரிலிஜனை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணிட்டே வந்து பின்னாக இருப்பாங்க. அதில் ப்ரொமோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா
மேபி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதான் வந்து பின்னாக பெருசு அப்புறம் பார்த்து தோணும். அது பெருசுன்னு தோணும் போது மற்ற ரிலிஜனை பார்த்து என்ன பண்ணவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து பின்னாக வரலாம். அப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணியாகணும், எந்த அளவுக்கு வேல்யூஸ் உள்ளே வந்து பின்னா கொண்டு வந்திருக்காங்க, இது எப்படி வந்து பின்னா கொண்டு போகணும், ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டாபிக் இவ்வளோ தான். ரைட்டா, பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட் சிலபஸ் என்ன உங்களுக்கு எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல எசன்ஸு, டிட்டர்மெண்ட்டு, கான்சிக்வன்சஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம் பேஸ் டைமென்ஷன்ஸு, பப்ளிக்காக என்ன, ப்ரைவேட்டாக என்ன, தலைவர்கள், ரிஃபார்மர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எப்படி வந்து கொண்டு போகிறாங்க, ஃபேமிலி என்ன வந்து பண்ணுது, சொசைட்டி என்ன வந்து பண்ணுது, எஜுகேஷன் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இவ்வளோ தான். ஓகே ரைட். இப்போ நீங்கள் வந்து பின்னாக பார்ப்போம். இந்த ஃபேமிலி சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து வில்லேஜில் வந்து பின்னாக இருக்கிறேன், ஒரு கிராமப்புறங்களில் வந்து பின்னாக இருக்கிறேன். சிட்டியில் வேலை செஞ்ச ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்து பின்னாக போகுது. சிட்டியில் ஐடியில் வேலை செய்யும் போது ஒரு ஜீனு டாப் எல்லாம் வந்து பின்னாக போட்டிருப்பாங்க. அதே காஸ்டியூம் அவங்க வந்து வில்லேஜில் கொண்டு போகும்போது வேறு மாதிரி பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட கலாச்சாரம் அந்த மாதிரி தான் வந்து பின்னாக இருக்கும், சொசைட்டி அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போகும். அப்போ என்ன விஷயம், அந்த சொசைட்டி எந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பின்னாக பாதிக்குது, இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு போக போகிறீங்க, இதான் வந்து பின்னா முக்கியமான பாயிண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் புக்ஸை படிக்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து பின்னாக வந்துடும். முடிஞ்சு போச்சா? இது ஃபஸ்ட் டாபிக் ஓவர். அடுத்தது அட்டிடியூட். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சீன் போடுறான், அட்டிடியூட் காட்டுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த அட்டிடியூட் அப்படின்ற விஷயத்தில் ஓகே இங்கே வந்து பாருங்கள், அதோட கண்டென்ட் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, நீங்கள் காட்டுற அந்த அட்டிடியூட்னால எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க, ஒரு கோவப்படும் போது அந்த விஷயம் எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது எதிரில் இருக்க ஒரு நபரை, அதை நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். தாட் அண்ட் பிஹேவியர், இதில் வந்து பின்னாக மாரலி என்ன வந்து பின்னாக பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலாக உங்களோட ஐடியாலஜி எந்த மாதிரி வந்து பின்னாக இருக்குது. இப்போ அட்டிடியூட் காட்டும் போது உங்களுக்கு ஒரு கட்சி வந்து பின்னாக பிடிச்சிருக்கலாம், இல்லை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு அட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்ற விஷயம். பெர்சுவேஷன், அதாவது வற்புறுத்தல் அப்புறம் கான்செப்ட் வந்து பின்னாக உண்டு. உங்களோட தாட் அண்ட் பிஹேவியர் எல்லாமே பப்ளிக்காக எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதுதான் உங்களுக்கு அட்டிடியூட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஆப்டிடியூட் அண்ட் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ். ஸோ 2 டாபிக் ஃபுல்லாக வந்து பின்னாக படிச்சிட்டோமா, கிளியராக வந்து புரிஞ்சுக்கலாம் வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் இதை மட்டும் பிடிச்சா வந்து பின்னாக போதும். ஆட்டிடியூட் அப்படின்ற கான்செப்டும் அண்ட் மாரலி, சோஷியலி, பொலிட்டிக்கலி, எம்எஸ்பி முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் பாருங்கள், ஈஸியாக வந்து பின்னாக படிச்சிடலாம். அடுத்தது ஆப்டிடியூட் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ். ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் உள்ளே போகும்போது இன்டிகிரிட்டி, நேர்மையாக இருக்கிற ஒரு விஷயம் எப்படி இன்டிகிரேட் நீங்கள் பண்ண போகிறீங்க. இம்பார்ஷியாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம ஸ்கூல்லேருந்தே வந்து பின்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஸ்கூல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக படிக்கிறவங்க வந்து பின்னாக்க ஃப்ரண்ட் பெஞ்சு, ரொம்ப மொக்கையாக படிக்க லாஸ்ட்டில் வந்து பின்னாக்க போய் உட்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக, அதாவது ஒரு கேஸ்ட் பேஸ்டாக இருக்கலாம், ரிலிஜன் பேஸ்டாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஒரு பேசிக்கான விஷயங்கள் நீ வந்து படிக்க மாட்டேற, படிக்கிற இதை காரணமாக காட்டி கூட பிரித்து வைப்பாங்க. அந்த பார்ஷாலிட்டி. இப்போ ஒரு டீச்சருக்காக என்ன பண்ணுவாங்க, படிக்கிற பையனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக்க நல்லா வந்து கவனிப்பாங்க, திட்ட மாட்டாங்க. படிக்காத பையனை ரொம்ப மட்டமாக வந்து பின்னாக்க திட்டுவாங்க, ரொம்ப கேவலமாக வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த பார்ஷாலிட்டி ரொம்ப வந்து பின்னாக்க அவசியம். நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக என்ன வந்து பின்னாக்க பண்ண போகிறீங்க. நான் பார்ட்டிஷன்ஷிப், எந்த பக்கமாக சாயக்கூடாது, ஒரு சாயாத பாபா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் கட்சிகள் இருக்குது, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் எந்த பக்கமும் சாயாமல் நியூட்ரலாக எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க, ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது அப்ஜெக்டிவிட்டி. ஓகே, அதாவது ஒரு மறுப்பு தெரிவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல வந்து இப்போ நகை வரும். இப்போ ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேணாமான்ற விஷயம் கிட்ட தான் வந்து இப்போ நகை இருக்குது. இப்போது ஒரு ரோடு வந்து போடுறாங்க, அந்த ரோடை போடும்போது நீங்கள் எல்லாம் ஒரு லேண்டெலாம் வந்து இப்போ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஒரு விவசாயிலெல்லாம் அழிக்கணும் அப்புறமா சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் ஒரு எக்ஸாமின் வந்து இப்போ நகை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் ஓகே ரோடு கண்டிப்பாக தேவை, நாட்டுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ரோடு கண்டிப்பாக வந்து இப்போ நகை தேவை. ஆனால் சேம் டைம் விளைநிலங்களும் கண்டிப்பாக வந்து இப்போ நகை தேவை. அப்போ என்ன பண்ணலாம், அந்த ரோடை கொண்டு வரும்போது நிலங்களில் பெருசாக பாதிக்காத மாதிரி எப்படி வந்து இப்போ கொண்டு வர முடியும், அதை மறுக்கலாம். ஆனால் அதை மறுக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ நகை பண்ணுறீங்க, ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது டெடிகேஷன் டு த பப்ளிக் சர்வீஸ், ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா. டெடிகேஷன் இல்லாமல் ஒன்றுமே வந்து இப்போ பண்ண முடியாது. அந்த காமெடி வரும் பார்த்தீங்களா, டெடிகேஷன் ரொம்ப முக்கியம் பார்ப்படுற மாதிரி டெடிகேஷன் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ரைட். அடுத்தது டாலரன்ஸ், கம்பேஷன் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன். எஸ், நாட்டில் இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒரு ஸ்கீம் இருக்குது, இல்லை ஒரு பென்ஷன் வந்து பின்னாக இருக்குது, ஒரு பார்ட்டிக்கு பென்ஷன் போவே இல்லை, அவங்க வந்து கேட்குறாங்க, அழுகுறாங்க, திட்டுறாங்க, சாபம் விடுறாங்க, ஏதோ வந்து பின்னாக பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் ஒரு ஆஃபீஸராக நீங்கள் இருக்கும் போது உங்களோட அணுகுமுறை எப்படி வந்து பின்னாக இருக்குது, எம்பாத்தி, அனுதாபம், டாலரன்ஸ், அந்த கம்பேஷன், இரக்கம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பின்னாக காட்டுறீங்க, ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம எடுத்தோம் கவுத்தோம்லாம் வந்து பின்னாக பண்ணிடவே முடியாது, படத்தில் கட்டுற மாதிரி நான் பண்ணுறேன் போகிறேன் அப்படிலாம் பண்ணவே முடியாது. ரியாலிட்டியாக என்ன வந்து பின்னாக பண்ணுறீங்க, இதான் வந்து பின்னா ஆப்டிடியூட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக
இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, நான் பார்ட்டிஷன். முடிஞ்சிச்சா? அடுத்தது ஒரு வீக்கர் செக்ஷனுக்காக என்ன வந்து நீங்கள் டாலரன்ஸு, கம்பேஷன், எம்பாத்தி அதை வந்து பார்க்க போகிறீங்க. ரைட். அடுத்த கான்செப்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ எமோஷனல் நிறைய வந்து இப்போ நாங்கள் இருக்கும். டக்குன்னு வந்து இப்போ கோவம் வர்றது, ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஒரு ஆஸ்பெண்ட்டாக தாண்டி நீங்கள் வந்து உள்ள உட்காரீங்க. ஒரு ஆஸ்பெண்டாக இருக்கும் போது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வருங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, என்னப்பா 3 வருஷம் படிச்சுட்டே இருக்க, பாஸ் ஆகிட்டேன்னு கேட்பாங்க. செம்ம கோவம் வரும், நம்மளால் கேட்கவே முடியாது. ஏன்? நம்ம இன்னும் வந்து பின்னாக பாஸ் பண்ணல, கிளியர் பண்ணல. பொறுமையாக வந்து பின்னாக இருப்போம். இந்த பொறுமை எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் உள்ளே இருக்கும்போது வந்து பின்னாக வேணும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதோட கான்செப்ட், யூட்டிலிட்டிஸ், அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கவர்னன்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. ரைட். அடுத்தது மாரல் திங்கர்ஸ், ஃபிலாசபர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் புக்ஸை படிக்கும் போது அந்த கான்செப்ட்லாம் வந்து பின்னாக புரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் முடிஞ்சுதான். ஸோ இங்கே ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எதிக்ஸ் வந்து பின்னாக முடிச்சிருக்கோம். ரைட். ஓகே. இதில் கவர்னன்ஸ் நீங்கள் GS2 வந்து படிச்சிருப்பீங்க. GS2 இதை லிங்க் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி பாருங்கள், பப்ளிக் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் வந்து ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரதான் வந்து பின்னாக்கா செய்யும். ரைட்டா? கவர்மெண்ட் டைலமாஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா? எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு லா நீங்கள் வந்து பின்னாக கொண்டு வரணும். சரியா? அந்த லா கொண்டு வரும்போது ப்ரைவேட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு டைலமா வந்து பின்னாக வரும். நீங்கள் எதை வந்து பின்னாக பண்ண போகிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா, இல்லைனா ப்ரைவேட்டுக்கு வந்து பின்னாக பண்ண முடியுமா? எத்திக்கலாக நீங்கள் என்ன வந்து பின்னாக பண்ணுறீங்க? அந்த தர்மம் ரியாலிட்டி எதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த விஷயம் ரொம்ப அவசியமான பாயிண்ட்டாக இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி, எல்லாத்துக்குமே கணக்கு வந்து பின்னாக அவசியம். அந்த கணக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க, அதுக்கு அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். அந்த பாயிண்ட்டு. ஸ்ட்ரென்தனிங் த எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் இன் த கவர்னன்ஸ். ஓகே, இந்த வேல்யூஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணுங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ ஊழல் வந்து பின்னாக்கா இருக்குது. ரைட்டா? இப்போ ஊழல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், மக்கள் வந்து பின்னாக்கா ஆஃபீஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு தான் இருக்காங்க, நாட்டில் ஊழல் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. இந்த ஜென்ரலாக நம்ம வந்து பேசவே கூடாது. இடத்துல எதிக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியாக ஆங்கிளை நீங்கள் வந்து பின்னாக்கா மாற்றணும். எக்ஸாம்பிள், ஒரு ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊழலுக்கு மக்களும் வந்து பின்னாக்கா காரணம் இல்லையா? இப்போ கரப்ஷன் நோட்ஸ் எழுதுங்க, எக்ஸாம் வந்து கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே கரப்ஷன் ஆக்ட்டு, ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்டு, மணி லாண்டரிங் ஆக்ட் ஃபுல்லாக நம்ம வந்து எழுதிட்டே வந்து பின்னாக போவோம். பட் இங்கே அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கரப்ஷனில் ஒரு ஜிஎஸ் பேப்பராக கேட்கல, ஒரு ஹியூமன் வேல்யூஸாக வந்து பின்னாக கேட்குறாங்க. இப்போ சர்டிஃபிகேட் நம்ம வந்து பின்னாக வாங்குகிறோம், ஒரு ஆஃபீஸர் லஞ்சம் வந்து பின்னாக வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? ஒரு ஹியூமனாக அந்த காசை கொடுக்கும் போது அவங்க வந்து பின்னாக வாங்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வரத்துக்கு ஒரு 10 நாள் வந்து பின்னாக ஆகலாம். பட் எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னா 500 ரூபா காசு வந்து பின்னாக கேட்குறாங்க, நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அப்போது அவசரம் உங்களுக்கு தான் வந்து பின்னாக இருக்குது. அப்போ நம்ம காசு கொடுக்குறோம், லஞ்சம் வந்து பின்னாக வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க தப்புனா கொடுக்குறவங்களும் தப்பு தான் இல்லையா? இப்போ டிராஃபிக் நம்ம என்ன பண்ணுவோம், சிக்னல் வந்து தாண்டி வந்து பின்னாக போயிட்டே இருப்போம், வேகமாக போகிறோம் அப்படின்ற மாதிரி போவோம். அங்கே போலீஸ் வந்து பின்னாக இருப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்து வந்து போயிட்டே வந்து பின்னாக இருப்போம். 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, ஓகே. எக்ஸாம்பிள் ஃபைன் என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபா வந்து ஃபைன் அப்படி மாதிரி சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேரம் பேசி 1000 ரூபாய் வந்து பின்னாக கொடுப்போம். இந்த இடத்துல 2000 ரூபாய் நம்ம ஃபைனை கொடுத்தா அக்கௌண்டபிளாக வந்து பின்னாக இருக்கும். ஒரு கோர்ட்டுக்கு ஃபைன் அந்த மாதிரி வந்து பின்னாக போவோம். 1000 ரூபாய் கொடுக்கும்போது கணக்கே வந்து பின்னாக நம்ம லஞ்சம் கொடுத்தா மாதிரி தான். அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் வந்து பின்னாக போட்டுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் தான் சிக்னலில் மீறி இருக்கீங்க. உங்கள் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் அவங்க ஃபைன் வந்து பின்னாக போட போனாங்க. அந்த ஃபைனை ஃபுல்லாக கட்ட முடியாமல் நீங்கள் பாதி வந்து பின்னாக கொடுத்து வந்திருக்கீங்க. அப்போ உங்கள் மேலேயும் தப்பு வந்து பின்னாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த எத்திக்கல் மாரல் வேல்யூஸ் கவர்னன்ஸை பற்றி கேட்கும் போது ஒரு ஜிஎஸ் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகாமல் எத்திக்கல் பேப்பர் மாதிரி நீங்கள் கொண்டு போனால் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ரைட். அடுத்த கான்செப்ட், இன்டர்நேஷனல் எந்த அளவுக்கு வந்து பின்னாக இருக்குது. இப்போ இந்தியாவோட கான்செப்ட் ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவோட கான்செப்ட் வேறு மாதிரி வந்துருக்கலாம், கனடா ஒரு மாதிரி வந்து பின்னாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ரைட். அடுத்த விஷயம், ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ். ப்ராபிட்டி அப்படின்னா என்னங்க, சின்சியர் நடத்தை, நன்னடத்தை அப்புறமா வந்து பின்னாக சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இதில் பார்ப்போம். ஸோ ப்ராபிட்டி அதை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து பின்னாக இருக்குது. ஃபிலாசிக்கலாக கவர்னன்ஸ்லையும் ப்ராபிட்டி அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. சின்சியாரிட்டி எப்படி வந்து பின்னாக மேக் பண்ண போகிறீங்க. இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், டிரான்ஸ்பரன்சி. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டாக வேலை செய்கிறீங்க, ரைட்டா? கவர்மெண்ட் அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரவே கூடாது. பட் என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ண அப்படின்னா வெளியே வந்து பின்னாக சொல்லிடுறீங்க. இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்போம். சத்தியமாக நான் உங்கள்கிட்ட மட்டும் தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சந்தான காமெடி வந்து வரும் பாருங்க. என்ன சகோ என்ன போய் சந்தேகப்பட்டீங்க, அம்மா சத்தியமாக நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சகோ சொன்ன அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவாங்க. அதே கான்செப்டை காப்பி பண்ணி இன்னொரு வந்து பின்னாக போகும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வெளியே ஷேர் பண்ணும்போது லிங்க் ஆகி நாட் ஃபுல்லாக அப்படியே வந்து பின்னாக ஸ்ப்ரெட் ஆகும்.
ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ் 1 ஹவருக்குள்ளே என்ன ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து பின்னாக சப்ளேட் ஆகிடும். யூபிஎஸ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பின்னாக வருது, ஒரு ஹால் டிக்கெட் வந்து வருது அப்படின்னா ஒரு குரூப்பில் வந்து பின்னாக போடுவாங்க, டக்கு டக்கு வந்து பின்னாக ஷேர் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேரிங் நீங்கள் வெளியே வந்து பின்னாக பண்ணக்கூடாது. யார்கிட்ட பண்ணமோ அங்கே தான் நீங்கள் வந்து பின்னாக பண்ணணும். ஒரு நியூக்ளியர் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பிரைம் மினிஸ்டருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு பிஎம் வெளியே சொல்லுவாங்களா? சொல்லக்கூடாது. அப்போ சொன்னால் வந்து பின்னாக தப்பாக வந்து பின்னாக இருக்கும். அப்போ எத்திக்கலாக அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்தாகணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்ச விஷயம் தான். ரைட் டு இன்ஃபர்மேஷன், கோட் ஆஃப் எத்திக்ஸு, குவாட்ஸு, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி எல்லாமே தாண்டி குவாலிட்டி ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வெளியே எந்த அளவுக்கு வந்து பின்னாக வருது அப்படின்ற மாதிரி அந்த கரப்ஷனுக்கு எதிராக என்ன வந்து பின்னாக பண்ணுறீங்க. கேஸ் ஸ்டடிஸ் நிறைய வந்து பின்னாக வரும், நம்ம எல்லாம் வந்து பின்னாக பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பின்னாக சிலபஸ். ரைட்டா? இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்படியே வந்து பின்னாக மக்கப் பண்ணிட முடியும். இது ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிட்டு ஒரு புக்கை நீங்கள் படிக்கும் ஈஸியாக வந்து பின்னாக வந்துடலாம். எதிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் 2 புக்கும் போதுமானதாக வந்திருக்கும். நிறைய நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் என்ன விஷயம் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் தான் நிறைய வந்து பின்னாக பேஸ் பண்ணுது. அதாவது ரேண்டமாக நம்ம சொல்லிடுறோம், நல்லவன் கெட்டவன் நம்ம சொல்லி தாண்டி எந்த அளவுக்கு வந்து நல்லவன், ஏன் வந்து பின்னாக கெட்டவன், எப்படி வந்து பின்னாக நல்லவனாக இருக்கான், எப்படி கெட்டவன் வந்து பின்னாக இருக்கான். இப்போ ஒரு ஆஃபீஸாக இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாமா, ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அப்போ ஒரு ஃப்ரெண்டையும் நார்மல் ஒரு பர்சனையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். மாறி ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டில் வந்து பின்னாக மாறுறீங்க. இம்பார்ஷியல் வந்து பின்னாக வருதா, இம்பார்ஷியாலிட்டி, நான் பார்ட்டிசம் வந்து பின்னாக வருது. அப்போ இந்த எல்லா வார்த்தைகளையுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பின்னாக பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த பேப்பர் ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிடலாம். வார்த்தைகள் ரொம்ப வந்து அவசியம். ஒரு சில இடத்துல மாரல் திங்கர்ஸு, ரிஃபார்மர்ஸ், லெசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காந்திஜி என்ன வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க, போஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து பின்னாகும். சில விஷயங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன விஷயம், இந்த கான்செப்டை எப்படி உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு தான் வந்து பின்னாக முக்கியம். ஓகே, ரேண்டமாக பேச ஒரு விஷயத்தை டீ கடையில் வந்து பேசிக்கிட்டு இருப்போம், நான் மட்டும் பிஎம் வந்து என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா, அந்த விஷயத்தை எப்படி பேப்பரில் அப்ளை பண்ணுறீங்க அதான் வந்து முக்கியம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும் வந்து பின்னாக நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பின்னாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.